வணக்கம். அடைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்ட அறிக்கையை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை. மட்டக்களப்பில் காட்டு யானை தாக்கியதில் கணவனும் மனைவியும் பலி. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் மழை பெய்யும் சாத்தியம். 9 மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம். தொடர்ந்து விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் சமர்ப்பித்த விசாரணை அறிக்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று பிரஸ்தாபிக்கப்பட உள்ளது. இதன்போது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் விசாரணை அறிக்கை உத்தியோகபூர்வமாக சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனை தவிர யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் அது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளும் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை தொடர்பில் எதிர்வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விவாதம் நடைபெறவுள்ளதாக பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் கூறியுள்ளார். கனடாவின் பாராளுமன்ற தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றியை உறுதி செய்துள்ளது. இதற்கமைய கனடாவின் மறைந்த முன்னாள் பிரதமர் பியோர் ட்ரூடோவின் புதல்வரான ஜஸ்டின் ரூட்டோ புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இம்முறை கனடா பாராளுமன்ற தேர்தலில் 5 தமிழர்கள் போட்டியிட்டிருந்தனர். ஸ்காப்ரோ தொகுதியில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்ட சட்டத்தரணி ஹரி ஆனந்த் சங்கரி அமோக வெற்றியீட்டியுள்ளார். கொட்டதெனியாவ சிறுமி சியா சதோமியின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட கொண்டையா என்று அழைக்கப்படும் துனேஷ் பிரியசாந்த இன்று அத்தனகல்ல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மாடுகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கொன்றில் சாட்சியாளராக ஆஜராக தவறியதால் நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்திருந்தது. எவ்வாறாயினும் குறித்த வழக்கின் சாட்சி விசாரணை ஏற்கனவே நிறைவு பெற்றுள்ளதால் அந்த வழக்கிலிருந்து கொண்டையாவை விடுதலை செய்வதற்கு அத்தனகல்ல நீதவான் தீர்மானித்துள்ளார். இதேவேளை மற்றொரு வழக்கிற்காக அவர் நாளை மீண்டும் கம்பஹா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 2 உயிரிழந்துள்ளனர். நெல்லிக்காடு பகுதியில் உள்ள வீடொன்றினுள் உறங்கிக் கொண்டிருந்த வீட்டில் 2 யானை தாக்கியுள்ளது. சம்பவத்தில் 30 வயதான ஒருவரும் அவரது 17 வயது மனைவியுமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் தாக்குதலால் பலர் உயிரிழந்துள்ளனர். வேத்துச்சேனை கம்பியாறு பகுதியில் கடந்த 10ஆம் திகதி யானை ஒன்று அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டு சரணாலயத்தில் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடும் மழையால் 9 மாவட்டங்களில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பதுளை, கேகாலை, ரத்னபுரி, களுத்துறை, காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையத்தின் மண்சரிவு ஆய்வு மற்றும் அபாய முகாமைத்துவ பணிப்பாளர் RMS பண்டார தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மலைப்பாங்கான பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொத்மலை பிரதேச சபைக்குட்பட்ட குயின்ஸ்பெரி தோட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 10 குடும்பங்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்றுள்ளன. கொத்மலை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் தொடரும் மழையினால் குயின்ஸ்பெரி தோட்டத்தில் நேற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 10 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 10 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 50 பேர் தங்களின் உறவினர்களின் வீடுகளில் தங்கி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்துள்ளார். துரித மாற்றத்திற்கான யோசனை தொடர்பிலான மக்கள் விடுதலை முன்னணியின் மாநாடு மாத்தறையில் நடைபெற்றது. தற்போது பிரதான பேசுபொருளாக காணப்படும் விடயம் லஞ்சம், ஊழல் தொடர்பான விடயங்களாகும். தற்போது என்ன நடந்துள்ளது குறித்த நிறுவனம் தொடர்பில் CID-யினால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தகவல்கள் வெளிவந்துள்ள போதிலும் வழக்கு தாக்கல் செய்வதற்கு வழியில்லாமல் இருக்கின்றனர். பெறப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் நீதிபதியிடம் ஒப்படைத்தும் அவர் அதனை ஒளித்து வைத்துள்ளார். நேற்று முன்தினம் அவன்கார்ட் கப்பல் ஒன்றினை பிடித்த போது அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதில் எவ்வித பயனும் இல்லை என CID-யினர் தெரிவித்துள்ளனர். விசாரணைகள் மேற்கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டும் அனைத்து ஃபைல்களும் அங்கே தடைப்பட்டிருப்பது ஏன்? ஐரோப்பிய ஒன்றியத்தினால் விதிக்கப்பட்டுள்ள மீன்பிடி ஏற்றுமதிக்கான தடை எதிர்வரும் ஆண்டின் முற்பகுதியில் தளர்த்தப்படும் என கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார்.
தங்காலை கஹந்தமோதர ரால் வளர்ப்பு மத்திய நிலையத்தின் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் நாட்டப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தினால் விதிக்கப்பட்டுள்ள மீன்பிடி ஏற்றுமதிக்கான தடையை நாங்கள் தளர்த்துவோம். அரசியல் ரீதியில் எமக்கு காணப்பட்ட அச்சுறுத்தல் நிறைவடைந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். எங்களது மீனவர்களின் நடவடிக்கைகளுக்கும் அச்சுறுத்தல் காணப்பட்டது. இவை அனைத்தினையும் தடுத்து நிறுத்துவதற்கும் நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கலந்துரையாடியுள்ளோம். அடுத்த வருடத்தின் முதல் பகுதியில் மீன்பிடி தடையினை தளர்த்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகை தொடர்பிலும் இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவித்தார். நேற்று இன்று நடைபெறும் விடயமல்ல இது. நான் அமைச்சு பொறுப்பேற்ற பின்னர் தான் இந்திய மீனவர்கள் இங்கு வருவதாக தெரிவித்து சிலர் அரசியல் லாபம் பெறுகின்றனர். அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க பின்வாங்க போவதில்லை என நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விடயம் தொடர்பில் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டம் நீர்கொழும்பில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. 16வது நாளாகவும் இன்றைய தினம் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக. நீர்கொழும்பு நகரில் ரயில் நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. நம்பிக்கை தலைமைகளே, இன்றைய அரக்கர்கள் கரங்களிலே பூமியில் அழகிய அதிசயங்களை காப்போம் ஒன்றாய் நாம் விரைந்தே. இதன்போது மதகுருமார்கள், நீர்கொழும்பு சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவின் போலீஸ் அதிகாரிகள், ஜோன் போஸ்கோ தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர்கள் உள்ளிட்ட பிரதேச மக்கள் பலர் கலந்து கொண்டனர். பிள்ளைகளுக்கு இடம்பெறும் துஷ்பிரயோகங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பது தொடர்பில் விழிப்புணர்வு இங்கு வழங்கப்பட்டது. இன்று மாலை 2 மணியளவில் சீதுவ பகுதியில் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக என்ற தொனிப்பொருளின் கீழ் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நீர்கொழும்பு பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக நீர்கொழும்பு பிரதான பஸ் தரிப்பிட வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நடைபவனி தற்போது நீர்கொழும்பு நகர்மத்திக்கு வருகை தந்திருக்கின்றது. இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் என்பன தொடர்பில் இங்குள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்படுவதோடு சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 1929 என்ற இலக்கம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்களும் ஒவ்வொரு வர்த்தக நிலையங்கள் மற்றும் வாகனங்களுக்கும் ஒட்டப்படுகின்றது. ஆகவே இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நீர்கொழும்பு நகர் மத்தியிலிருந்து ராசலிங்கம், ரவிரகு. இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக. மார்க்க இலக்கம் 120 கஸ்பேவா புறக்கோட்டை தனியார் பஸ் ஊழியர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. நடத்துனர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் நேற்று இந்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. திம்பிரிகசாய பகுதியில் பஸ் ஒன்று தொழில்நுட்ப கோளாறினால் செயலிழந்ததை தொடர்ந்து போலீசாருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக குறித்த நடத்துனர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். நாட்டின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் சிறார்களின் வாழ்வியலையும் அவர்களின் கல்வித் தரத்தையும் மெருகூட்டும் பாடசாலைகளின் தரம் தொடர்பில் உரிய அவதானம் செலுத்தப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். சம்மாந்துறை கல்வி வலயத்துக்குட்பட்ட இறக்காமம் மதீனா வித்தியாலயமே இது. தரம் 1 முதல் 9 வரை சுமார் 400 மாணவ மாணவிகள் இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்றனர். சுமார் 15 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை கட்டிடங்களின் நிலைமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. மாணவர்களுக்கான கட்டிட வசதிகள் இன்றைய நிலையில் தகரக்கூரைகள் மற்றும் மரநிலைகளின் கீழ் கல்வி நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மழை பெஞ்சா ஓடி அந்த பிள்ளை அதுக்குரிய பெரிய அவலவும் கஷ்டமான நிலையில இந்த பிள்ளை இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு சரியான சீராக இந்த பாடசாலை அமைத்து 2-3 கட்டிடம் திக்கி பாடசாலை போலையும் இல்லை.
அந்த நிலையில இந்த பாடசாலை இருக்கும். அதனால பாடசாலை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு இட வசதி இல்லாதால கிடு கொட்டிலையும் மரத்துக்குலையும் பனியையும் தான் பிள்ளைகள் படிக்குது. அதில் நாங்க எங்க போறோம், என்ன செய்யறோம்? ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் வெயில், காத்தடிச்சா கூரையெல்லாம் பறக்குது. வருடாந்தம் வரவு செலவு திட்டத்தில் கல்வியின் அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கும் அரசாங்கம் அடிப்படை வசதிகள் இன்றி தமது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் தமக்கு விடிவு எப்போது என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் இறக்காமம் மதினா வித்தியாலய மாணவர்கள். மழை பெஞ்சா நிக்கோம்னா சரியான ஓட்ட குடில் நாங்க இது 2 கட்டடம் தான் நீக்கி எங்களுக்கு இங்க நாங்க அதுக்குள்ள தண்ணியில வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகள் 300 சொச்சம் பிள்ளைகள் படி இதுவரையில இன்னும் ஒன்றும் சீர் செய்வாடல. நாங்க கேட்டு போனாலும் ஒன்றும் நடக்குதும் இல்ல. காத்துக்கு கல்லு தூக்கி வச்சு கல்லு வலி விழுவுது, பிள்ளைகளை தலையில உடஞ்சி கிடக்கு. அப்ப இதை போய் சின்ன கேட்க பார்க்க ஆள் அமைக்கு இணைந்திருப்பது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நடத்தும் வருடாந்த விருது வழங்கும் விழாவில் ஆண்டின் சிறந்த வீரருக்கான விருது உள்ளிட்ட 4 விருதுகளை இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தனதாக்கிக் கொண்டார். ஆண்டின் சிறந்த ஜனரஞ்சக விருதுக்கான விருதினை குமார் சங்கக்கார பெற்றுக் கொண்டார். ஒருநாள் போட்டிகளுக்கான சிறந்த சகலதுறை வீராங்கனையாக முன்னாள் அணி தலைவி சாமரியா தப்பத்து தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் வருடாந்த விருது வழங்கும் விழா நேற்றிரவு இடம்பெற்றது. ஆண்டின் வளர்ந்து வரும் சிறந்த வீரர் மற்றும் 20க்கு 20 போட்டிகளின் சிறந்த வீரருக்கான விருதினை குசல் ஜனித் பெரேரா பெற்றுக் கொண்டார். 20க்கு 20 போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சாளராக நுவன் குலசேகர விருது வென்றார். விழாவில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஆண்டின் சிறந்த வீரருக்கான விருதினை இலங்கை அணியின் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தனதாக்கிக் கொண்டார். ஆண்டின் சிறந்த ஜனரஞ்சக வீரருக்கான விருதினை குமார் சங்கக்கார பெற்றுக் கொண்டார். ஆண்டின் சிறந்த டெஸ்ட் வீரர், ஆண்டின் ஒருநாள் போட்டிகளின் சிறந்த வீரர் மற்றும் ஆண்டின் சிறந்த சகலத்துறை வீரர் ஆகிய விருதுகளை இலங்கை அணியின் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தனதாக்கிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.